கோவில்ல ஏன் வச்சிருக்காங்க, கோவிலுக்கும் யானைக்கு என்ன சம்பந்தம் நிறைய பேர் கேட்பாங்க. கோவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மடாலயங்களும் இவ்வளோ உயரமான கருங்கல்லையும் கட்டினது இந்த யானை தான். ஜேசிபிங்கிறது இந்த நூற்றாண்டில் பாதியில் வந்தது. இன்னும் கூட ஜேசிபியோட பயன் நமக்கு முழுசாக கிடையாது. யானை தான் வந்து இவ்வளோ கல்லை சுமந்து இப்படி கட்டினது. அப்படி ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செஞ்ச யானைகள் மிச்சப்படும். அதை அப்படியே கோவில் சம்பிரதாயத்தோடு அடாப்ட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு நன்றி கடனாக மரியாதை செலுத்தினாங்க. அது தொன்று தொட்டு வருது. ஸ்ரீரங்கம் கோவிலை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்ரீரங்கம் கோவிலில் வந்து யானைங்கிறது ஒரு பிரிக்க முடியாத பாகம். டெய்லி பெருமாளை எழுப்பக்கூடியது இந்த யானை தான். இந்த யானை போய் தான் பெருமாளை திரை விளக்கணுன்னே இந்த யானை 3 தடவை சத்தம் போடும். சத்தம் போட்ட உடனே தான் பெருமாள் எந்திரிப்பார். பெருமாள் வந்து காலம்பரை ஃபஸ்ட்டு கண்ணை முழிக்கும் போது யானை முகமும் பசுமாட்டு மடியும் அவருக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு பிரசாதம் இவளுக்கு தான் வரும். இந்த கோவிலில் எந்த யானையாக இருக்கோ அந்த யானைக்கு வந்து அந்த பிரசாதம். அப்படி ஒரு பாக்கியத்தை கிட்டத்தட்ட ஒரு 37 ஆண்டுகளாக வாங்கிட்டு இருக்கிற யானை இது. அது இல்லாமல் ஸ்ரீரங்கம் கோயிலில் சடாரி மரியாதைன்னு ஒன்று உண்டு. அது வந்து குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் தரக்கூடிய மரியாதை. அதாவது உயர்ந்த மனிதனாக அங்கீகரிக்கிறது தெய்வத்து முன்னாடி. அந்த மரியாதையில் ஒரு நாள் இவளுக்கு உண்டு. அது வேறு யாருக்கும் கிடையாது, ஆணைக்கு மட்டும் உண்டு. இந்த சம்பிரதாயம் இந்த கோவில் கலாச்சாரம் வந்து எங்கேயும் கிடையாது. பாக்கி கோவிலெல்லாம் யானைன்னா கோவில் ஃபங்க்ஷனுக்கு போகணும். இந்த கோவில் அப்படி கிடையாது. மனுஷனுக்கு என்ன மரியாதை உண்டோ அதே மாதிரி யானைக்கு ஆர்டர் போடுவாங்க. அந்த ஆர்டர் கையில் கிடைக்கணும். அந்த ஃபங்க்ஷன் என்னவோ அந்த ஃபங்க்ஷன் போன உடனே எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி யானைக்கும் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது ஸ்ரீரங்கம் கோவிலை பொறுத்த வரைக்கும் யானைங்கிறது ஒரு பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்குது. அது இல்லாமல் ஹிந்து சம்பிரதாயத்தில் யானை, மாடு, குதிரை எல்லாம் நம்ம ஏன் வச்சுக்கிட்டோம்னா இவையெல்லாம் நல்லா உயிரோடு இருந்தால் தான் நம்ம இருக்க முடியுங்கிற அடையாளம். இதெல்லாம் ஒழிச்சிட்டு நான் மனுஷன் மட்டும் இருக்கேன்னு சொன்னால் குறிப்பிட்ட காலத்தில் மனுஷன் அழிஞ்சு போயிடுவான். ஒரு தேனி உயிரோடு இல்லைன்னா அடுத்த 4 வருஷத்தில் உலகத்தில் எந்த பயிரும் வளராது. யானை இல்லைன்னா காடு அழிஞ்சிடும். காடு அழிஞ்சால் தண்ணி போயிடும். தண்ணி போச்சுன்னா விவசாயம் போயிடும். இப்படியே நம்ம ஒன்றை சார்ந்து வளர்ந்துட்டு இருக்கோம். இதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக நான் இது வேண்டாம் அது வேண்டாம்னு பிரிக்கிறாங்க. இந்த செயினை எங்கே பிரேக் பண்ணுறோமோ அங்கேலேருந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்படுறோம், ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்படுறோம். அது தெரியாமலே மக்கள் வந்து நீங்கள் யானை வச்சுருக்காங்க, இப்போ யானைக்கு செயின் போட்டிருக்காங்க, நம்ம பிரேஸ்லெட் போட்டதோட வெயிட் கம்மி தான் அதோட செயின். ஆனால் தாராளமாக பண்ணலாம். கோவிலில் ஏன் வச்சிருக்காங்க, கோவிலுக்கும் யானைக்கு என்ன சம்பந்தம் நிறைய பேர் கேட்பாங்க. கோவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மடாலயங்களும் இவ்வளோ உயரமான கருங்கல்லையும் கட்டினது இந்த யானை தான். ஜேசிபிங்கிறது இந்த நூற்றாண்டில் பாதியில் வந்தது. இன்னும் கூட ஜேசிபியோட பயன் நமக்கு முழுசாக கிடையாது. யானை தான் வந்து இவ்வளோ கல்லை சுமந்து இப்படி கட்டினது. அப்படி ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செஞ்ச யானைகள் மிச்சப்படும். அதை அப்படியே கோவில் சம்பிரதாயத்தோடு அடாப்ட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு நன்றி கடனாக மரியாதை செலுத்தினாங்க. அது தொன்று தொட்டு வருது. ஸ்ரீரங்கம் கோவிலை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்ரீரங்கம் கோவிலில் வந்து யானைங்கிறது ஒரு பிரிக்க முடியாத பாகம். டெய்லி பெருமாளை எழுப்பக்கூடியது இந்த யானை தான். இந்த யானை போய் தான் பெருமாளை திரை விளக்கணுன்னே இந்த யானை 3 தடவை சத்தம் போடும். சத்தம் போட்ட உடனே தான் பெருமாள் எந்திரிப்பார். பெருமாள் வந்து காலம்பரை ஃபஸ்ட்டு கண்ணை முழிக்கும் போது யானை முகமும் பசுமாட்டு மடியும் அவருக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு பிரசாதம் இவளுக்கு தான் வரும். இந்த கோவிலில் எந்த யானையாக இருக்கோ அந்த யானைக்கு வந்து அந்த பிரசாதம். அப்படி ஒரு பாக்கியத்தை கிட்டத்தட்ட ஒரு 37 ஆண்டுகளாக வாங்கிட்டு இருக்கிற யானை இது.